ஒரு கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும். அதுவுமே பாத்தீங்கன்னா தள்ளு வண்டியில ஒரு பானிபூரி கடை போட போறீங்க, இல்லைன்னா ஒரு வடை பஜ்ஜி அந்த கடை போட போறீங்க, இல்ல ஒரு பிரியாணி கடை போட போறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான அந்த தள்ளு வண்டியை நீங்க வந்து ரேட்டுக்கு வேணாலும் வாங்கிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்க இருந்தாலுமே வாடகைக்கு வேணாலும் நீங்க வந்து வாங்கி ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா அந்த தள்ளு வண்டி மேனுஃபேக்சரிங் பண்ற ஒரு ஷாப்ல தான் நம்ம இருக்கோம். ஸோ இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா தள்ளு வண்டி செஞ்சு கொடுக்கறது மட்டும் இல்லாம தமிழ்நாடு ஃபுல்லாவே நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா வாடகைக்குமே டெய்லி வாடகை மந்த்லி வாடகைக்குமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்தையுமே அவங்கள்ட்ட டைரக்டா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா அவங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அண்ணா வணக்கம். இப்ப நம்ம இருக்கிறது எந்த இடம்? உங்க பட்டறையில வந்து என்ன மாதிரி வண்டிங்க எல்லாம் தயாரிச்சு விற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க? இது திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி நுணாக்காடு பஞ்சாயத்து மரைக்காக்குறை பாலம் அருகில அந்த பட்டறை வச்சிருக்கோம். இது டிஃபன் கடை, பானிபூரி கடை, ஃபாஸ்ட் ஃபுட்டு, காய்கறி கடை, பொதுவாக தள்ளு வண்டி எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுது. பொட்டி கடையும் செஞ்சு கொடுக்குறோம். அதில் இதுலயே வந்து பெட்டி கடையை நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம், ஆர்டர் பண்ணி கொடுக்குறோம். அதில் என்ன டேஸ்ட் கேட்குறோம் பண்ணி கொடுக்குறது. ஓகே ஓகே ஓகே. குறைச்ச வாடகை தான் பண்ணி கொடுக்குறோம். இப்போ 2 மாவட்டம் 3 மாவட்டம் கொடுத்துருக்கோம். தமிழ்நாடு பூரா பண்ணி கொடுப்போம். இப்போ திருவாரூர் தஞ்சாவூர் மாவட்டம் இல்லாம தமிழ்நாடு ஃபுல்லா கேட்டாலுமே நம்மளால கொடுக்க முடியும். கண்டிப்பா பண்ணி கொடுப்போம். இப்போ வந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு சொந்தமா ஒரு தொழில் தொடங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு பெரிய முதலீடு போட்டு ஒரு கடை பிடிச்சி அட்வான்ஸ் கொடுத்து ஒரு பெரிய செட்டப்ல தொடங்குறது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அதுலயும் இந்த குறிப்பா அந்த சாலையோர கடைகள், அதாவது தள்ளு வண்டியில ஸ்டார்ட் பண்றதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டடா இருப்பாங்க. அந்த வண்டியை நீங்க வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க இல்லையா? இப்ப அந்த வண்டியை வந்து ஃபுல் பேமெண்ட் கட்டி வாங்கணுமா? அப்படி இல்லை அப்படின்னா வாடகைக்கு கூட நம்மள்ட்ட கிடைக்குமா? இல்ல வாடகைக்கு ஃபுல்லாவே வாடகை தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா அதில் நிறைய இன்வெஸ்ட் பண்ண முடியாதவங்க இருப்பாங்க. நல்ல வாடகை தான் கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம். விலை கேட்டாலும் கொடுக்கறதா. அந்த வண்டியை விலைக்கு கேட்டாலுமே நம்ம கொடுத்துடலாம். இல்ல டெய்லி வாடகை, வார வாடகை, மாச வாடகை கேட்டாலுமே நம்ம வந்து கொடுக்கலாம். கண்டிப்பா பண்ணி கொடுப்போம். ஓகே ஓகே. முடியாதவங்க கண்டிப்பா பண்ணி கொடுப்போம். இப்போ இந்த வண்டியில வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒருத்தர் வந்து ஒரு பானிபூரி கடை வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏத்த மாதிரி அதுல வந்து செட் பண்ணி கொடுப்பீங்களா? தாராளமா. இப்போ அதுல நீங்க பெட்டி கடை ஓபன் பண்ணலாம்னு சொன்னீங்க இல்லையா? ஒரு பெட்டி கடைன்னா அந்த பெட்டி கடைக்கு ஏத்த செட்டப் அந்த இது எல்லாமே இதுல பண்ண முடியும். கண்டிப்பா பண்ணி கொடுப்போம். ஓகே. கண்டிப்பா என்ன டேஸ்ட் செய்யறோம் பண்ணி கொடுப்போம். இப்போ கஸ்டமைஸ்டா இப்போ வேற ஏதாச்சும் ஒரு ஒரு டிஃபனோ, ஒரு லஞ்சோ, ஒரு மத்தியானம் ஒரு சாப்பாட்டு கடை போட போறாங்கன்னா அதுவுமே இதுல பண்ணலாம் இல்லையா? கண்டிப்பா பண்ணி கொடுப்போம். இப்போ ஒருத்தர் இந்த வண்டியை வந்து சொந்தமா ஒரு வாங்கணும் அப்படின்னா என்ன ரேட்ல நம்மள்ட்ட ஸ்டார்ட் ஆகுது? ஒரு 13ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 13, 15, 22, 35, 60 ரூபாய் கொடுக்குறோம். லைட் செட்டிங் மற்றபடி எல்லாம் பண்ணி கொடுக்கும். பேட்டரி வரைக்கும் வச்சு கொடுக்கும். ஓகே. இப்போ பேட்டரி வச்சு லைட் செட்டப் அந்த நேம் எல்லாமும் கூட பண்ணிக்கலாம் நம்ம. எல்லாமே உள்ளே அடுப்பு செட்டிங் அவங்க என்ன டேஸ்ட் கேட்கறாங்களோ பண்ணி கொடுக்குறது. ஆனா இப்போ இந்த வண்டி இருக்கு இல்லையா, என்ன மெட்டீரியல்ல பண்றீங்கன்னா எம்எஸ்ல பண்றீங்களா, எஸ்எஸ்ல பண்றீங்களா? இது ஃபுல்லா எம்எஸ் தான். எம்எஸ்ல பண்ணிட்டு இருக்கோம். எம்எஸ்ல பண்றீங்க. சீட்லாம் திருப்படிக்கா சீட் தான் போடுறோம். எல்லாமே திருப்படிக்கா சீட் போடுறீங்க. ஆமா. இப்போ இந்த பலகையில பிளைவுட்ல பண்றது இல்ல. அது கிடையாது. பழைய எல்லாம் கிடையாது. ஃபுல்லாவே எம்எஸ் தான். ஃபுல்லாவே மெட்டல் தான். மெட்டல் தான். ஓகே. இப்போ எஸ்எஸ்ல கேட்டாலுமே செஞ்சு கொடுப்போம். சில பேர் எஸ்எஸ்ல கேட்டாலும் செஞ்சு கொடுக்கலாம். ஓகே ஓகே. இப்போ வந்து வாடகை கேக்குறாங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் தஞ்சாவூர் ஒருத்தர் கேக்குறாரு அப்படின்னா இப்போ மந்த்லி வாடகைனா எவ்வளவு வரும், டெய்லி வாடகைனா எவ்வளவு கொடுக்குற மாதிரி இருக்கும்? அதாவது இது மாதிரி வாடகை இது மாதிரி வண்டினாக்கா இப்போ 4 பக்கமும் மூடி க்ளோஸ் பண்ணி டோர் மூடுற மாதிரி இருந்தால் டெய்லி 100 ரூபா வாடகை. சரி. 3000 அட்வான்ஸ் வாங்குறோம். சின்ன வண்டியெல்லாம் அட்வான்ஸ் வாங்குறது கிடையாது. டெய்லி 30 ரூபா தான் வாங்கிட்டு இருக்கோம். டெய்லி 30 ரூபா மட்டும் தான். ஆமா 30 ரூபா தான். அப்ப அதுக்கப்புறம் 4 வீல் வண்டி இருக்கு. அதுக்கு ஒரு 50 ரூபா வாங்குறோம். அதை விட இன்னும் கொஞ்சம் பெருசு, அதாவது சைஸ் அந்த மாதிரி வாடகை வாங்கிட்டு இருக்கோம். ஓகே. மினிமம் 30 ரூபாயில வாடகை ஆரம்பிக்குது. ஒரு நாள் வாடகை வெறும் 30 ரூபா இருந்தா போதும். ஒருத்தர் வந்து ஒரு சொந்தமா தொழில் தொடங்கலாம். ஆமா, அதுக்கெல்லாம் அட்வான்ஸ் கிடையாது. ஓகே ஓகே. இப்போ அவரு இந்த வண்டி எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ப்ரூஃப் ஏதாச்சும் கொடுக்குற மாதிரி இருக்குமா? ஆதார் கார்டு, ஃபோன் நம்பர். ஓகே, அவ்வளவுதான். அது கொடுத்தாலே போதும். இப்போ ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்க இருந்தாலுமே நீங்க எங்க இருந்தாலும் கொடுக்கலாம். ஓகே ஓகே. நல்ல நபரா இருந்தா ஓகே. உண்மையிலேயே தொழில் தொடங்கணும், ஒரு நேர்மையா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க வந்து கொடுக்க ரெடியா இருக்கீங்க. ஓகே ஓகே ஓகே. இப்போ டெலிவரி எப்படி என்ன பண்ணுவீங்க? இப்போ ஒருத்தர் உங்கள்கிட்ட கேட்கறாரு, ஒரு வண்டி ஆர்டர் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு டெலிவரி எப்படி கொடுப்பீங்க? டெலிவரி சொன்னாலும் ஒரு 4 நாள் டைம். ஓகே. அவங்கள வந்து எடுத்துட்டு போயிடும். ஆமா, ஸ்பாட்ல வந்து எடுத்துட்டு போயிடும். வந்து அவங்க ப்ரூஃப் எல்லாம் கொடுத்துட்டு எடுத்துட்டு போயிடலாம். எந்த ஒரு இருந்தாலும் பிரச்சனை. ஓகே ஓகே ஓகே. இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்க இந்த வண்டி கூட இவங்க தான் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டியில இந்த ஐயா பாத்தீங்க அப்படின்னா மாவு வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வண்டியுமே இவங்க ரெடி பண்ணி கொடுத்ததுனால இப்போ ஐயா வந்து இந்த மாவு வியாபாரத்தை இந்த வண்டியில வச்சு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயா வணக்கம். இப்போ நீங்க இந்த வண்டியில வந்து இந்த மாவு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? இப்போ இந்த மாவு வந்து எவ்வளவுக்கு விற்கிறீங்க? ஒரு பாக்கெட் வந்து எவ்வளவு? 30 ரூபாய்க்கு விற்கிறீங்க. இப்போ நீங்க உங்க வீடு எந்த இடத்துல இருக்கு? எங்க இருந்து எந்த லைன் வரைக்கும் நீங்க வந்து போவீங்க? ஆட்டூர் வண்டி தான். ஆட்டூர் மட்டும் போவீங்க. அதாவது திருத்துறைப்பூண்டில இருந்து ஆட்டூர் இந்த லைன்ல வந்து இந்த மாவு வந்து விற்கிறீங்க. இப்போ இந்த வண்டிக்கு வாடகை எவ்வளவு கொடுப்பீங்க? 50 ரூபா. ஒரு நாளைக்கு 50 ரூபா வாடகை கொடுக்குறீங்க. இப்போ இதுல இருந்து உங்களுக்கு வருமானம் எவ்வளவு கிடைக்கும்? தோராயமா எவ்வளவு கிடைக்கும்? 500 ரூபா கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ இவங்க ரெடி பண்ணி கொடுத்த வண்டியில வந்து நீங்க இந்த வயசுலயுமே வந்து இந்த வண்டியில வந்து தள்ளிட்டு போய் இந்த மாவு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? சரி சரி சரி. ரொம்ப பயனுள்ளதா இருக்கா? எப்படி இருக்கு உங்களுக்கு? இப்போ இந்த வண்டி இல்லை அப்படின்னா நீங்க வந்து ஒரு 2 வீலர்லயோ இல்ல நடந்தோ சைக்கிள்ல தான் நீங்க போற மாதிரி இருக்கும். இப்போ இந்த வண்டி இருக்கிறது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு இல்லையா? கண்டிப்பா.
சரி சரி, ரொம்ப நன்றியா. நன்றி அண்ணா. இப்போ வந்து உங்கள்ட்ட ஒரு வண்டி வாங்கி ஒருத்தர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறாரு அப்படின்னா, இப்போ சாலையோரத்துல இந்த வண்டியை வச்சு அவர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா என்ன ப்ரொசீஜர்? சார் நகராட்சி அனுகிரகம் பண்ணணும். ஓகே, நகராட்சியை போயிட்டு பார்த்து அவங்கள்ட்ட பேசி ஆமா. ஒரு பர்மிஷன் வாங்கி. பர்மிஷன் வாங்கணும். ஓகே அவங்க இந்த சாலையோர வியாபாரிகளும் ஒரு கார்டு கொடுக்குறாங்க. ஓகே அது அவங்க ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே நகராட்சி என்ன ப்ரொசீஜரோ அது வாடகை ஓகே 20, 30. இப்போ நகராட்சிக்கு உட்பட்ட அந்த வரி என்னவோ அதை நம்ம செலுத்துற மாதிரி ஆமா, இருக்கும். செலுத்துற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ வந்து ஒரு உணவு சம்பந்தமா ஒரு தொழில் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஃபுட் சேஃப்டி ஃபுட் லைசன்ஸ் சேஃப்டி கண்டிப்பா வாங்கி ஆகணும். ஓகே ஓகே. கண்டிப்பா வாங்கி ஆகணும். இப்போ சாலையோர உணவகமா இருந்தாலுமே கண்டிப்பா வாங்கி ஃபுட் ஆகணும். சேஃப்டி லைசன்ஸ் வாங்கிட்டு ஸ்டார்ட் பண்றது நல்லது. கண்டிப்பா வாங்கி ஆகணும். ஓகே, கண்டிப்பா இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, ரூல்ஸ் இது. ரூல்ஸ். ஆமா. இப்போ இந்த தள்ளுவண்டி மட்டும் இல்லாம வேற என்னென்ன மாதிரி ரெடி பண்ணி கொடுக்குறீங்க? வேற ரெடிமேடு கடை. கடைனா கீழே ரோலிங் வீல் வச்சிருவோம். ஓகே, எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், தூக்கிக்கலாம். வண்டியில டாடா ஏசி 407 ஏத்திக்கலாம். 6க்கு 3 10க்கு 6 ரெடிமேடு வீடு வரைக்கும் செஞ்சு கொடுக்குறோம். ஓகே. இப்போ அதாவது வீல் வச்சுட்டு அதை எங்கனாலும் நம்ம மூவ் பண்ணி எடுத்துட்டு போய்க்கலாம். பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கோயில் திருவிழாவோ இல்லை ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு ஒரு ஆஃபீஸோ ஒரு சின்ன ஒரு கடை செட்டப் தேவைப்படுதுன்னா அதை நம்ம எங்கனாலும் மூவ் பண்ணி வைக்கிற மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். கண்டிப்பா பண்ணி தருவோம். அது மாதிரி. ஓகே, அதுனா என்ன பட்ஜெட்ல இருந்து நம்ம வந்து பண்ணலாம்? அதனா ஒரு 60, 70, 80 1 வரைக்கும் பண்ணி கொடுக்கலாம். ஓகே, அதாவது அவங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. ஓகே, ஆமா, உள்ள இந்த வெயில் காலத்துல ஹீட் இறங்காததுக்கு தெர்மாகோல் செட் பண்ணி கொடுப்போம். அது ரேட்டுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுப்போம். ஓகே. ஒரு சீட்டு 120 ரூபா வருது. இந்த தெர்மாகோல் பாஞ்சு அதுமே பண்ணி கொடுப்போம். ஓகே, அவங்க என்ன கேக்குறாங்களோ அதே மாதிரி பண்ணி கொடுப்போம். இல்லைன்னா தென்னை மரத்து பழம் இருக்குல்ல, அதுல 1 இன்ச்சு பழம் போட்டு உள்ள எல்லாம் இரும்புல செஞ்சுட்டு மேல மட்டும் பலகையில ஹீட் இறங்காத அளவுக்குலாம் பண்ணி கொடுப்போம். தள்ளுவண்டி இது மட்டும் இல்லாம சிலர் வந்து அவங்களுடைய வாகனம், அதாவது டாடா ஏசி 407 இந்த மாதிரி வண்டிங்களை வந்து ஒரு ஃபுட் ட்ரக்கா கன்வெர்ட் பண்ணி கேட்பாங்க இல்லையா? சோ அது நம்மளால பண்ண முடியுமா? கண்டிப்பா பண்ணி கொடுக்க முடியும். ஓகே ஓகே. டாடா ஏசி இந்த தோஸ்துன்னு வண்டி போட்டுருக்காங்களா, அதுல அவங்க பிசினஸ் வந்த மாதிரி அவங்க பொருளாதார தகுந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம். அந்த வண்டியை நம்ம வந்து ஒரு ஃபுட் ட்ரக்கா கன்வெர்ட் பண்ணி கேட்டா கூட கன்வெர்ட் பண்ணி கொடுக்கலாம். கண்டிப்பா. ஓகே. இப்போ அதுவுமே வந்து நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்க இருந்து வந்தாலும் கேட்டாலுமே பண்ண முடியும். கண்டிப்பா. தள்ளுவண்டி கடை ஒருத்தர் ஆரம்பிக்கிறார் அப்படின்னா சோ அவருக்கு வந்து இது மூலமா என்னென்ன பெனிஃபிட்லாம் இருக்கு? நிறைய பெனிஃபிட் இருக்கு. கடைனாக்கா ஒரு 50,000 1 லட்சம் அட்வான்ஸ் கேக்குறாங்க, மாசம் 15,000 வாடகை. அதெல்லாம் ரொம்ப ஒரு 10,000 முதல்ல போட்டு பண்ணிடலாம். ஓகே ஓகே. இது ஒன்றும் பிரச்சனை, எங்க தள்ளி போட்டுக்கலாம், நவுத்தி போட்டுக்கலாம். நிறைய பெனிஃபிட் இருக்குது இதுல. ஒரு கடைனா திருப்பி அட்வான்ஸ் வாங்க முடியாது, கொடுத்த காசு வாங்க முடியாது, போக முடியாது, வர முடியாது, ஏகப்பட்ட பிரச்சனைகள். நம்ம கடையை மாத்தி பண்ண முடியாது, போக முடியாது. இதுல அப்படி கிடையாது. இங்க எல்லாம் வியாபாரம் இல்லையா, வேற ஒரு இடத்துல மாத்திக்கலாம், போய்க்கலாம். அது மாதிரி ஈஸியா. இப்போ ஒருத்தர் ஒரு இட்லி கடை போட்டாரு, செட் ஆகல அப்படின்னா ஒரு பானிபூரி கடை கூட டக்குனு மாத்திக்கலாம் ஆல்டர் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே ஓகே. அந்த மாதிரி எல்லா வசதிகளுமே இந்த தள்ளுவண்டி கடைகள்ல இருக்கு. கண்டிப்பா. ஓகே ஓகே. இப்போ வந்து ஒருத்தர் உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு வண்டி எடுத்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களை எப்படி கான்டாக்ட் பண்றது, அதை பத்தி சொல்லுங்க. நம்ம கான்டாக்ட் நம்பர் நம்ம ஒரு திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி. ஓகே. இது நுணாக்காடு பஞ்சாயத்து ஆட்டூர் மரைக்காக்குறை பாலம் அருகில் இருக்கு. பற்றா இருக்கு. இங்க வந்து நான் பண்ணி கொடுத்துருவோம். நேர்ல வந்தாக்கா அவங்க என்ன கேட்கறாங்களோ அதை நம்ம பண்ணி கொடுத்துறோம். கண்டிப்பா. ஓகேண்ணா. கண்டிப்பா ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, குறைஞ்ச முதலீட்டுல இந்த தள்ளுவண்டி வச்சு ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளா நினைக்கிறோம். ரொம்ப நன்றி. கண்டிப்பா ஒரு கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்ல தள்ளுவண்டி கடை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு எல்லாருமே நினைச்சிட்டு இருப்பீங்க. உங்களுக்கான ஒரு சிறந்த வீடியோவா இருக்கும். ஒரு தள்ளுவண்டியில, அதுவுமே தள்ளுவண்டியை நீங்க விலைக்கு கூட வாங்க தேவையில்ல, வாடகைக்கு வெறும் 30 ரூபாயிலேருந்து வாடகை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு சாலையோர உணவகம் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த ஷாப்போட லொகேஷன், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே நம்ம வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா டேரெக்டாக அவங்கள்ட்ட நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம். இந்த ஷாப்புக்கு டேரெக்டாக கூட நீங்கள் வந்து விசிட் பண்ணி உங்களுக்கு கஸ்டமைஸ்டா என்ன மாதிரியான வண்டி தேவையோ அந்த வண்டியை நீங்கள் டேரெக்டாக வந்து வாங்கிக்கலாம். வேற ஏதாச்சும் பிசினஸ் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரி யூஸ்ஃபுல்லான பிசினஸ் சம்மந்தப்பட்ட வீடியோக்களை நீங்கள் உடனே பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். புதுசா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறவங்களுக்கு மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நீங்க புதுசா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பா இது மாதிரி ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ல, கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்ல இந்த ஒரு தள்ளுவண்டியில வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி அது எப்படி போகுது அப்படின்னு பார்த்துட்டு அதை நீங்க வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி பெரிய லெவலுக்கு எடுத்துட்டு போகலாம். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து பெரிய பெரிய பிராண்டா இருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இது மாதிரி சின்ன லெவல்ல அந்த பிசினஸை ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த பிசினஸோட growth-ஐ வச்சு தான் அவங்க பிசினஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ நீங்களுமே எடுத்த உடனே ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம இது மாதிரி ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த பிசினஸோட சக்சஸ் ரேட்டை வச்சுட்டு நீங்க வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ல பெருசா ஸ்டார்ட் பண்ணலாம்.